ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரமல் பாப்கார்ன் செய்ய போறோம். அதுவும் ஹெல்தியா கேரட் வச்சு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு பதிலா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 50 கிராம் பாப்கார்ன் சேர்த்துக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட் கடைகள்லயும் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதை நல்லா அப்படியே வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு. பாப்கார்ன் 1-2 வெடிக்க ஆரம்பிச்சதும் இதை மூடி வச்சிருங்க. பாப்கார்ன் வெடிக்கிற சவுண்டு ஃபுல்லா அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை ஓபன் பண்ணணும். இல்லைன்னா பாப்கார்ன் வெடிச்சு வெளியில வந்து விழுந்துரும். இப்போ எல்லா சவுண்டும் அடங்கிடுச்சு. பாப்கார்ன் சூப்பரா தயாராயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பாருங்க, பாப்கார்ன் சூப்பரா தயாராயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்சியில அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகுனதும் இது கூட 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எவ்வளோ பாப்கார்ன் எடுக்கிறீங்களோ சம அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை கரையணும்னு அவசியம் இல்லை, ஒரு முறை வதக்கினா போதும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த கேரட் ஜூஸை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை கலரி விட்டுட்டே இருங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சதும் இதை லோ ஃப்ளேம்ல மாத்திடுங்க. பாருங்க, இது இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சு நுரையா வருது பாருங்க. இந்த மாதிரி நுரை மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதோட பதத்தை செக் பண்ணி பார்க்கலாம். இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து தண்ணியில விட்டு பார்த்தோம்னா நமக்கு தண்ணியில இந்த கேரமல் கரையவும் கூடாது, கையில எடுத்தா பால் மாதிரி உருட்டவும் வருது பாருங்க. இதுதான் கரெக்டான பதம். நம்மளோட சர்க்கரை கரெக்டான அளவுல கேரமலைஸ் ஆயிருக்கு. இது மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் வாசனைக்காக சேர்த்திருக்கேன், உங்களுக்கு வேண்டாம்னா சேர்க்க தேவையில்லை. இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த பாப்கார்னை உள்ள சேர்த்துட்டு இந்த கேரமல் கோட்டிங் பாப்கார்னோட எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப நேரம் கலக்கணும்னு தேவையில்லை, எல்லா இடமும் கலந்தா போதும். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற வச்சிருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 10 நாள் வரைக்கும் இது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா கேரமல் சாஸோட சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம சேனல்ல நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.